பசிலியார். இவர் திருச்சபைக்கு அதிக புனிதர்களை கொடுத்த குடும்பத்தில் பிறந்தவர். ஜனவரி மாதம் 2ஆம் நாள் நினைவு கூறப்படும் புனிதர். கீழை திருச்சபையில் துறவு வாழ்க்கைக்கு வித்திட்டவர். நிசா நகரத்து புனித கிராகோரியின் சகோதரர். கீழை திருச்சபையின் மறைவல்லுனர். பெரிய என்ற அடைமொழியை தன் பெயருக்கு பின்னால் கொண்ட ஆயர். கப்படோசியாவின் 3 ஆன்மீக செம்மல்களில் ஒருவர். பெரும் பணக்கார குடும்பத்தில் பிறந்த பசிலியார் ஏதென்ஸ் நகரில் தத்துவம் படித்துக் கொண்டிருந்தார். அப்போது இவருடைய எண்ணமெல்லாம் எல்லாவற்றையும் கற்றுத் தெரிந்து மிக சிறந்த அறிவாளியாகவும் பேச்சாளராக வேண்டும் என்பதாகவே இருந்தது. அதற்காகவே இவர் கடுமையாக உழைத்தார். அத்தகைய தருணத்தில் இவருடைய சகோதரி மக்ரினா இவரிடம் உலக ஞானத்தை அறிந்து கொள்வதை விடவும் கடவுளுக்கு பணி செய்வது மேலானது என்று எடுத்துக் கூறினார். இதனால் மனமற்றம் அடைந்த பசிலியார் தன்னுடைய உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு இறைப்பணி செய்ய தொடங்கினார். தூய பசிலியார் கிபி 329ஆம் ஆண்டு செசரியாவில் பிறந்தவர். இவருடைய குடும்பமே தூயவர்களின் குடும்பம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் இவருடைய தாத்தா, இவருடைய தந்தை பெரிய பசிலியார், இவருடைய தாய் எமிலியா, இவருடைய சகோதரி மக்ரீனா, இவருடைய சகோதரன் நசியான்ஸ் என அனைவருமே புனிதர்கள்தான். இவர் தன்னுடைய கல்வியை செசாரியா, ஏதென்ஸ் போன்ற இடங்களில் பெற்றுக்கொண்டார். இறைப்பணி செய்ய முடிவெடுத்த பின்னர் இவர் கிழக்காசிய நாடுகளுக்கு சென்று அங்கே இருந்த துறவிகளிடம் 5 ஆண்டு காலம் பயிற்சியை பெற்றார். அதன் பின் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி வந்து ஆசியா மைனரில் முதல் முறையாக ஒரு துறவு மடத்தை நிறுவினார். அதில் ஏராளமான இளைஞர்கள் சேர்ந்து பயிற்சியும் பெற்று துறவு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இத்தகைய தருணத்தில் தான் செசரியாவில் ஆயராக இருந்த யூசிபூஸ் என்பவர் இவரை குருவாக திருநிலைப்படுத்தினார். 6 ஆண்டுகளுக்கு பிறகு, ஆயரின் இறப்புக்கு பிறகு இவர் செசரியாவின் ஆயராக உயர்ந்தார். இவர் ஆயராக உயர்ந்த பிறகு ஆற்றிய பணிகள் ஏராளம். குறிப்பாக இவர் ஏழை எளியவர், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் மீது அதிகமான அன்பு கொண்டிருந்தார். அதனால் இவர் அவர்களுடைய மறுவாழ்விற்காக பல்வேறு உதவிகளை செய்தார். கட்டடங்களை கட்டி அவர்களை அங்கே தங்க வைத்து அவர்களுக்கு பெரும் சேவை செய்தார். இவருடைய காலத்தில் கிறிஸ்துவின் கடவுள் தன்மை மறுக்கும் ஆரியபதம் திருச்சபையை மிகவும் ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தது. எனவே இவர் இக்கொள்கையை பரப்பிய வாலன்ஸ் என்ற மன்னனை கடுமையாக சாடினார். அதற்காக இவர் கடும் எதிர்ப்புகளை சந்தித்தார். 379ஆம் ஆண்டு கான்ஸ்டான்டினோபிள் என்ற இடத்தில் நடந்த பொது சங்கத்தில் ஆரியபதம் என்ற தப்பறை கொள்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இவ்வாறு பசிலியார் ஒரு சிறந்த மறைப்போதகராக இறைப்பணியை சிறப்பாக செய்தார். அப்படிப்பட்டவர் 379ஆம் ஆண்டு இறையடி சேர்ந்தார். தூய பசிலியார் ஏழைகள் மீது அதிக இரக்கமும் அன்பும் கொண்டு வாழ்ந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இவர் ஏழைகளுக்காக தன்னுடைய உடைமைகள் அனைத்தையும் கொடுத்தார். இவர் ஆயராக உயர்ந்த பிறகு ஏழைகள் வாழ்வு சிறக்க பல நலத்திட்டங்களை ஏற்றினார். அவர்களுடைய வாழ்வு மேம்பட உழைத்தார். இவ்வாறு அவர் ஏழைகளின் தோழனானார். தூய பசிலியார் அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம், உன் வீட்டில் உனது தேவைக்கு மேல் எஞ்சி இருக்கும் உணவுப் பொருட்கள் ஏழைகளுக்கு உரியவை. உனது இல்லத்தில் அடுக்கடுக்காக வைத்திருக்கும் ஆடைகள் உனது தேவைக்கு மிஞ்சினால் மூடிக்கொள்ள எதுவுமின்றி தவிக்கும் ஏழைகளுக்கே உரியவை. உனது தேவைக்கு மேலான காலணிகள் வெறுங்காலோடு செல்லும் ஏழைகளுக்கே உரியவை. உன் இரும்பு பெட்டியில் சேர்த்து வைத்திருக்கும் செல்வம் ஏழைகளுக்கு உரியது. இரக்கச் செயல்களை நீ செய்யாது விட்டுவிடும் போது அத்தனை முறையும் அறம் தவறுகிறாய் என்பதாகும். இவரது நினைவு நாள்
ஜனவரி 2ஆம் நாள் ஆகும். ஜெபம். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வாழ்வளிக்க உமது மகனை அனுப்பிய இறைவா, ஏழைகளின் பால் அதிக இரக்கமும் அன்பும் கொண்டு அவர்களின் வாழ்வுக்காக தம்மை முழுமையாக அர்ப்பணித்த இப்புனிதரைப் போன்று நாங்கள் ஏழைகளின் பால் மிகுந்த அன்பு கொண்டு அவர்களின் வாழ்வு சிறக்க நாங்கள் பாடுபட உமது அருளை வேண்டி உம்முடன் மன்றாடுகிறேன். ஆமீன். தூய பஸ்லியார் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.